ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். சௌந்தர்யா பாரதி கிட்டக்க சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் அகிலனோட பையனுக்கு பேர் சூட்டு விழா நடத்த போகிறோம் பாரதி. கண்டிப்பாக நீயும் கண்ணம்மாவும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாள்லேயே நம்ம வீட்டில் சத்யநாராயண பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பூஜை பண்ணதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் விலகிரும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன் பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. கன்வின்ஸ் பண்ணி பாரதியை அந்த ஃபங்க்ஷனுக்கு வர வைக்கிறதுக்கு சம்மதம் வாங்கிடுறாங்க. பாரதி இப்போது நைட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிறாரு. அதை கண்ணம்மா பார்க்குறாங்க. எதுக்காக உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாரு, நான் இந்த வீட்டில் வந்த நாளே சொன்னேனே, நான் இந்த வீட்டில் 6 நாள் மட்டும்தான் இருப்பேன்னு, அது முடிய போகுது, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மா சொல்கிறாங்க, நானா வீட்டை விட்டு உங்களை வெளியில் போன்னு சொன்னாதானே போவேன்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்காக இப்போ நீங்களாவே கிளம்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கல, அவ்வளோதான், நான் கிளம்புறேன் அப்படின்னு பாரதி கோபமாக சொல்கிறாரு. அவர் ரூம்குள்ளே போய் கையில் ஒரு பிளாங்க் செக் எடுத்துகிட்டு வராரு. இதில் உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னாலும் ஃபில் பண்ணிக்கோ, நீயும் உன் குழந்தையும் சந்தோஷமாக இருங்க, எனக்கு டைவர்ஸை மட்டும் நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதை கேட்டதும் கண்ணம்மா கண் கலங்கி நிற்கிறாங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் என்னை நம்பவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உங்களுக்கு கனவுல கூட துரோகம் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது, நானும் என் பொண்ணும் எந்த தப்புமே பண்ணலை, தயவு செஞ்சு நம்புங்க அப்படின்னு கண்ணம்மா கெஞ்சுறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.